உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி மட்டும் இருந்தால் போது ஸ்கிரிப்ட், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங், டப்பிங், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், டைரக்ஷன் எல்லாமே டிமிடிஸ் மீடியா பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற மொபைல் நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, உங்களுடைய ட்ரீம்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இப்போவே எடுத்து வைங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் மக்களே, இந்த லைவ் வீடியோ எதுக்குன்னா, உங்கள் உடம்புல ஒரு துணி கூட இல்லாமல் வீடியோ போடுங்க அப்படின்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நம்ம எப்போவுமே ஃபாலோவர் சொல்கிறத செஞ்சுதான் பழக்கம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் வீடியோ ஒன்று அனுப்புகிறேன். எல்லாமே சட்டு சட்டுன்னு முடிஞ்சிட்டா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, நான் ஒரு கதை சொல்கிறேன், அதை கேளுங்க. கேட்டுட்டு அப்புறம் பாருங்க. யாரோட கதை சொல்லலாம்? என்னோட கதை அதான் உங்களுக்கு தெரியுமே. நம்ம ஃபாலோவர் ஒருத்தரோட ஒரு கதை சொல்கிறேன். ஐயா, ஏதாவது வேலை இருக்குமா? வேலையா? ஆமா, என்ன வேலை ஏதாவது பண்ணுவியா? தம்பி, இந்த தம்பி உள்ள கூட்டிட்டு போய் என்ன வேலைன்னு காட்டு. சரிங்க. யாஷ், மோனா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்ற? ஹலோ, என்ன சாப்பிட்ற? என்ன வேணும்? நீயே சொல்லிடு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. வாட்டர் பாட்டில் இருக்கா? வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பியா? காலேஜில் அவன் தான் என் கிளாஸ் டாப்பர்.
அவங்க அப்பா அம்மா இறந்தோனே அவன் காலேஜ் வர்றதில்ல. ஆனா அவன் இப்படி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 10 நிமிஷம் இருக்கியா? ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன். ம். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் யாஷ். எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சரி பரவாயில்ல விடு. ஆ, அதெல்லாம் ஓகே. நீ ஏன் அந்த ஏரியாவில் இருக்க? நம்ம ஏரியாவில் இருக்கலாமே. ஏன் அந்த ஏரியாவுக்கு என்ன? இல்லை, அந்த ஏரியா ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா எங்கள் அப்பா அம்மா இருந்ததுக்கப்புறம் என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு இங்கே இருக்கவங்க எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் அந்த மக்கள் தான் என்கிட்ட எவ்வளோ பசி இருக்குன்னு பார்த்தாங்க. அவங்ககிட்ட ஸ்டேட்டஸ் வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல மனசு இருக்கு. டேய் ஆ ஒரு நிமிஷம்டா. சரி ஃப்ரெண்ட் வந்துட்டான், அப்படியே கிளம்புறேன். டேய் யாரா அந்த பொண்ணு? ஃப்ரெண்டுடா. டேய் டேய் நடிக்காதடா. ஃப்ரெண்டு தான்டா. ஏய் நில்லு. இப்பதானே டான்ஸ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ள பசங்க கூட போட்டி போடுறேன். எங்க இப்ப போட்டி போடு. வேணாம், வீணா என்கிட்ட பிரச்சனை பண்ணாத, அமைதியாக போயிடு. என்ன பிரச்சனை? இவன் தான் என்கிட்ட தகராறு பண்ணுறான். எப்படியும் டான்ஸ் ஸ்கூல் தானே வருவ, அங்க வா பாத்துக்கிறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர். ஃப்ரெண்டு மாஸ்டர். ஓகே போலாமா? ம் இன்னைக்கு நீ வந்துட்ட, நாளைக்கு
போகலாமா? ஒரு நிமிஷம் இரு, மாஸ்டர்கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். மாஸ்டர் ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. எனக்கும் டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு டான்ஸ் சொல்லி தருவீங்களா? அம்மா நீ எங்கே படிக்கிற? இல்லை, பக்கத்தில் தான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன். கவலைப்படாதீங்க, ஃபீஸில் கரெக்டாக கொடுத்துருவேன். எவ்வளோ ஃபீஸ்னாலும் கொடுத்துருவியா? கொடுத்துட்றேன். அதுக்குலப்பா, நானே இங்கே ஒர்க் தான் பண்ணுறேன். ஓனர் இன்னொருத்தர். நான் அவர்கிட்ட கேட்டு சொல்லட்டா? ஓகே மாஸ்டர். சொல்லுப்பா. சார் இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணு கேட்குறான். ஓ சரி, அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? சார் அவனுக்கு பேரண்ட்ஸ் இல்லை, ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறான். அப்படியா? ஆனால் ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருவான் சார். சரி, எந்த ஏரியா? தம்பி எந்த ஏரியா? அம்பேத்கர் காலனி. சார் அம்பேத்கர் காலனி. அது சரி. ஏற்கனவே நம்ம கிளாஸுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இதில் அந்த ஏரியா பசங்களாம் நம்ம சேர்த்துன்னு வச்சுக்கவே, இருக்கிறவங்க ஒருத்தனும் வரமாட்டான். சார் எதுக்கும் நீங்கள். நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, வேற எதுவும் பேசாத. சரி ஓகே சார். தம்பி ஓனர்கிட்ட பேசிட்டேன். அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன் மாஸ்டர்? இல்லைப்பா. அம்பேத்கர் காலனி. சரி ஓகே மாஸ்டர். வா போலாம். சொல்றா. எங்கடா இருக்க? ஸ்கூல் கிட்ட. அங்கேயே இரு, நான் வரேன். என்னாச்சு? அங்கேயே இரு, நான் வரேன். ஏன்டா? எத்தனை தடவை சொல்கிறது இவனை போகாத போகாதன்னு? அடிதடி, செயின் அடிக்கிறது, திருடுறது, பிட்பாக்கெட் அடிக்கிறது, இதான் இவனுக்கு வேலை. இவன் கெடுறது எல்லாமே ஏரியா எடுக்கிற எல்லா பசங்களுக்கும் எடுத்துகிட்டு இருக்கான். இவனால் நம்ம ஏரியா மானமே போயிட்டுருக்குது. விடுங்கடா. படித்த படிப்புக்கு என்னடா வேலை தராங்க? நம்ம ஊர்க்காரங்க அப்படி என்ன வேலைக்கு கூப்பிட்றாங்க? ட்ரைனேஜ் அள்ளுறதுக்கு, குப்பை அள்ளுறதுக்கு, நோட்டீஸ் ஒட்டுறதுக்கு. அதை விட்டால் எலெக்ஷன் டைமில் கோட்டருக்கு கோழி பிரியாணிக்கு தான்டா கூப்பிட்றாங்க. கோயிலுக்குள்ளே கூட விட மாட்டேங்கிறாங்க. இதே காசு இருந்ததுன்னா வச்சுக்குவேன், சாமி கூட கூட போய் செல்ஃபி எடுப்பேன். நான் ஆடம்பரத்துக்கு திருடல, தேவைக்கு திருடுறேன். எனக்கு தேவை துட்டு. வேலை இல்லாத ஏன் தப்பு இல்லை, சமுதாயத்தோட தப்பு. போய் முடிஞ்ச சமுதாயத்தை போய் கேளுங்க போங்க. அவன் சொல்கிற என்னடா தப்பு இருக்கு? நம்ம எதுவுமே பண்ணலனாலும் நம்ம ஏரியா பசங்களை தான்டா கூப்பிட்டு போகிறானுங்க. இது என்னடா, எனக்கு கீழே விழுந்து கை உடைச்சதா? போன டைம் எவனோ எதையோ எடுத்துகிட்டு போயிட்டான்னு என்னை கூப்பிட்டு போய் என் கையை உடச்சி அனுப்பிச்சிருக்கானுங்க. இந்த நிலைமை மாறணும். அவன் சொல்கிறது கரெக்ட் தான். டேய், அதுக்கு சொல்லடா. என்னண்ணா இது? என்ன இது? புரியுதுடா. ஆனால் நீ பண்ணுற வேலை தான் நீ யாருன்னு உலகத்துக்கே எடுத்து சொல்லும். இவங்க அந்த ஆளுங்க, இவங்க இந்த ஆளுங்கன்னு சொன்ன காலம்லாம் போய் இவன் டாக்டரு, இவன் இன்ஜினியரு இப்போ மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் கல்வியும் அவங்க பண்ணுற வேலையும் தான். ஒருத்தன் பண்ணுற வேலை தான் அவன் அடையாளத்தையே மாற்றும். அது அவனை மட்டும் இல்லாமல் அவனை சுற்றி இருக்கிற ஒரு சமுதாயத்தையே மாற்றும். இந்த ஏரியா பசங்கனாவே எல்லாரும் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கவங்க பண்ண வேலை. ஆனால் நீ இப்போ பண்ணுற வேலை உனக்கு பின்னாடி வரவங்களுக்கு பாதிக்கும். இதெல்லாம் தூக்கி போடு. வேற இப்போ என்ன தான் பண்ணுறது? வேலையும் ஒருத்தனும் தர மாட்டானுங்க,
வீட்லயே சும்மா இருக்க முடியுமா? என் கூட டான்ஸ் ஆட வரீங்களாடா? டான்ஸா? அதெல்லாம் நமக்கு வராதே. கற்றுப்போம். ம். அண்ணா 2 டீ. கண்ணாடி கிளாஸில். ரெடி? 5, 6, 7 மூவ். 1, 2, 3, 4. பம்பரம் விட்ருக்கீல்ல, அந்த மாதிரி தான். பம்பரத்தை அடிக்கிற மாதிரி. தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, போலாமா? பார்த்துக்கோங்கடா.
சபட்டு அஞ்சி நடுங்க பழக்கம் இல்லை எங்குது என்ன நடந்தாலும் உன்னை எழுந்து வாடா சின்னதாக இருந்தாலும் சிங்க சிங்கம் தாண்டா என்ன நடந்தாலும் உன்னை எழுந்து வாடா சின்னதாக இருந்தாலும் சிங்க சிங்கம் தாண்டா ஒன்றும் இல்லைடா, இன்னைக்கு போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம். மாஸ்டர், என்னப்பா என்ன ஞாபகம் இருக்கா? ஐயோ மாஸ்டர், உங்களை எப்படி மாஸ்டர் மறப்பேன்? டான்ஸ் எல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அம்மா யார் உங்கள் மாஸ்டர்? நீங்கள் தான் மாஸ்டர். நானா? உங்களை பார்த்து தான் மாஸ்டர் டான்ஸே கற்றுக்கிட்டேன். அவ்வளோ ஏன், உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் டான்ஸ் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. இல்லைப்பா, நீ எனக்கு கேட்கும் போது என்னால் எந்த உதவியும் பண்ண முடியல. மாஸ்டர் அதனால என்ன, பரவாயில்ல. எங்கள் ஸ்டூடெண்ட்டோட டேலண்ட்டை பார்க்க மாட்டேங்கிறாங்க, ம், அவங்க பேக்ரவுண்டு தான் பார்க்குறாங்க. எனக்கும் அங்கே மாஸ்டர் ஒர்க் பண்ணுறது பிடிக்கல, ஸோ நானும் வெளியே வந்துட்டேன். இனிமேல் நான் உங்களை ட்ரெயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது, கண்டிப்பாக மாஸ்டர். அதில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம். நான் இது இப்போவே எல்லாத்தையும் சொல்லி நிறுத்த போகிறேன். என்னடா உளர்ற? வளர்றேண்ணா, டாக்டர் சொன்னது கேட்டில, ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி எது பண்ணாலும் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. இதில் எப்படி டான்ஸு? அது புரியாத மாதிரி இங்கிலீஷில் ஏதோ பேசுகிறாங்க மச்சான். வேண்டாம் மச்சான், உன்னை விட இந்த டான்ஸ் ஒன்றும் முக்கியம் இல்லை. ஹலோ, என்னப்பா அந்த பசங்க கூட போய் சேர்ந்துட்டு போல இருக்கு? நீங்கள் தான் திறமையை பார்க்க மாட்டேங்கிறீங்களே, அவங்களோட பேக்ரவுண்ட் தானே பார்க்குறீங்க. ஓஹோ, சரி, நாளைக்கு நம்ம அகாடமிக்கு வந்துரு. இல்லை, அந்த பசங்களை விட்டு என்னால் எங்கேயும் வர முடியாது. தெரியும்ப்பா, அந்த பசங்களை கூட்டிகிட்டு தான் வர சொல்கிற. அந்த பசங்களை நம்ம அகாடமிலேருந்து ட்ரெயின் பண்ணு. ஓகே. முக்கியம்தான்டா. எந்த ஏரியான்னு கேட்டு டான்ஸ் சொல்லி தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே கூப்பிட்டு நமக்கு வாய்ப்பு தராங்க. இது எனக்கான வாய்ப்பு இல்லை, நம்ம ஏரியா பசங்க முன்னேறதுக்கான வாய்ப்பு. இந்த ஏரியா பசங்கனாவே இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொன்னது மாதிரி இந்த ஏரியா பசங்க இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு மாறி இருக்கு. இந்த 4 பசங்க வாழ்க்கையில் முன்னேறினா
அவங்களோட சேர்ந்து இந்த ஏரியாவே முன்னேறும். இதில் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீ இதை யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. உன்னை எழுந்து வாடா, சின்னதாக இருந்தாலும் சிங்கம் தாண்டா. என்ன நடந்தாலும் உன்னை எழுந்து வாடா, சின்னதாக இருந்தாலும் சிங்கம் தாண்டா. மறைச்சு நீயும் பார்த்தா உன்னை தெரிச்சு ஓட விடுவேன். வரட்டி ஓடி பிடிச்சு பதிலடியை நானும் தருவேன். உரசி நீயும் போனா உசுர உருவி எடுப்பேன். சில்லு சில்லா சிதறி உன்னை பதறி ஓட வெப்ப. குறைச்சு உன்னை மதிப்பு போட்டவன நிறுத்தி பவையால எரிச்சு பயத்தை காட்டி மிரட்டி உடைச்சு எழுந்து வரும் வீரம் வரை உள்ள வீரத்துக்கு ஆணை கூட ஆணை ஒண்ணும் இல்ல. அப்ப இழுத்து போனா தெம்பு இருக்கு உனக்கு பதத்தை வரட்டு எதிர்த்து எதிர் நடத்தி உழைச்சி எழுந்து வரும் வீரம் தானே உள்ள வீரத்துக்கு ஆணை கூட ஆணை ஒண்ணும் இல்ல. பாம்பை இழுத்து போனா தெம்பு இருக்கும் பதத்தை வரட்டு எதிர்த்து எதிர் வீரம் உன்னை கொள்ளிக்க வீரங்க கையில் எதற்கு வீசி உதறி தள்ள வீரம் காக்கும் சொல்லு. நடந்தாலும் உன்னை எழுந்து வாடா, சின்னதாக இருந்தாலும் சிங்கம் தாண்டா. என்னடா ஆச்சு? யாஷ்க்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நம்மக்கிட்ட இருந்து தான் மறைச்சிட்டான். டாக்டர் வேற அதிகமாக பணம் செலவாகுன்னு சொல்கிறாரு. நம்ம என்னதான் பண்ணுறது? நம்ம வேணா சோஷியல் மீடியாவில் ஹெல்ப் கேட்கலாமா? ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சு. யாரோ இன்ஸ்டா அக்காவாமா, அவங்கள ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, மோனா இங்க? நீங்க எல்லாரும் என் மேல கோவமா தான் இருப்பீங்க, எனக்கு தெரியும். என்ன பண்றது, ஒரு பொண்ணோட உடம்பு மேல உங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் சக மனுஷனுக்கு உதவி செய்யறதுல இருக்கிறது இல்ல. நல்ல விஷயத்த கூட இந்த மாதிரி கெட்ட வழியில தான் காட்ட வேண்டியதா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷலா ஒரு வீடியோ அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடியோ கூட அவருக்கு ஹெல்ப் பண்ற வீடியோ தான். நீங்க எல்லாரும் அனுப்பின அமௌண்ட் கூட ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் யூஸ் ஆக போகுது. இதையும் தாண்டி உங்களுக்கு அந்த அமௌண்ட் வேணும்னா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நான் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றேன். ஆனா ஒண்ணு, மனித நேயம் இன்னும் சாகலைன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிறது எதுவுமே அவர்கிட்ட இல்லை. ஆயுளும் கூட தான். நீங்க வேணான்னு சொல்லி முடிச்சுக்க நினைக்கிற இந்த வாழ்க்கை தான் அங்க ஒருத்தர் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனைக்குமே மரணம் ஒரு தீர்வு கிடையாது. வாழ்க்கையில பிரச்சனைனா அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிங்க, வாழ்க்கையை எப்படி முடிக்கணும்னு யோசிக்காதீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு மரணம் முடிவாயிருச்சுன்னா நீங்களே நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. இன்னும் சொல்ல போனா உயிரோடு இருக்கிற கடைசி நொடி வரைக்கும் போராட வேண்டியது ஒரு மனுஷனுடைய கடமை. போராட தயாராக இருங்க.